வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா தலைமையில் இன்று மாலை 4 மணிக்கு பிறகு ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணா இல்லத்தில் நடைபெற்றது. நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை வாரியம் சார்பில் தமிழகத்திற்கு தினசரி 1 TMC தண்ணீரை இந்த மாதம் 31ஆம் தேதி வரை திறந்து விட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை செயல்படுத்துவது சம்பந்தமாக இன்று அதாவது நேற்றிரவு முதலே அதிகாரிகளுடன் துணை முதல்வர் ஆலோசனை நடத்தி வந்தனர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் தற்போது இது சம்பந்தமாக விரைவில் அதாவது வரும் 14ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை ஆலோசனை செய்து முடிவெடுப்பதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அதாவது காவிரி நீர்ப்பாசன மாவட்டங்களில் குறைந்த அளவு தண்ணீரே உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வரும் நீர் வரத்தும் குறைவாகத்தான் உள்ளது. இதனைத் தொடர்ந்து எவ்வாறு நீர் திறக்கலாம் என்பது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவு செய்த பிறகு விவாதிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலைமையில் தற்போது கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளுக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது. இருப்பினும் மைசூரு மாவட்டத்தில் உள்ள கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அங்கு வரும் நீர் அனைத்தும் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும். இருப்பினும் காவிரி மேலாண்மை வாரியம் கூறியுள்ளபடி தினசரி 1 TMC என்பது 11,000 கனஅடி ஆகும். 11,000 கனஅடி தண்ணீரை தற்போது திறக்க இயலாது என்று அதிகாரிகள் தரப்பில் முதலமைச்சருக்கு கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது நீர் திறப்பது என்பது குறித்து வரும் 14ஆம் தேதி நடைபெறும் அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அதுவரை வழக்கமாக அதாவது கபினியிலிருந்து வரும் அனைத்து நீரும் தமிழகத்தில் திறந்துவிடப்படும். கிருஷ்ணராஜசாகர் அணை பொறுத்தவரை வரும் நீரை பொறுத்து உபரி நீர் கொஞ்சம் திறந்து விடப்பட வாய்ப்பு உள்ளதுங்க ராஜேஸ்வரி.